ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோனா இட் சாப்டர் 3 ஸ்டோரி தான். மெயினாக இந்த படத்தோட தேர்ட் பார்ட் வருமா வராதா என் ஸ்டோரியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படம் சொல்கிறது வந்து காஞ்சனா யூனிவர்ஸில் ஒரு பக்கம் அவங்க பேரை வச்சு தரமான சம்பவம் பண்ண போல, இன்னொரு பக்கம் ஒரு சாதாரண ஒரு பென்னி வயசில் ஒரு கேரக்டர் வச்சு ஒரு சின்ன ஒரு யூனிவர்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு 2 படம் வந்து இப்போக்கும் அதுக்கான ஒரு சீரியஸுக்கு கூட மாற அளவுக்கு ஒரு யூனிவர்ஸாக மாறிக்கிடுச்சுன்னா நம்ம இட் யூனிவர்ஸை செஞ்சு ஆகணும். இந்த இட் வந்து பாட்டு பெருமை வராதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. முதல் விஷயம், இந்த படத்தோடைய ஸ்டோரி ஏன் இதே எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு நான் சொல்கிறேன். முதல்ல இந்த படத்தோடைய கதையாக சொன்னால், குறிப்பிட்ட காலத்துக்கு வார ஒரு பென்னி வயசு வந்து அங்கே இருக்கிற சின்ன பசங்களை தூக்கி போயிட்டு போயிடும். இதான் அந்த படத்தோடைய ஒரு ஸ்டோரியாக இருக்கும். அந்த டைமில் நம்ம ஹீரோவுடைய தம்பியை தூக்கிட்டு போயிட்டு இந்த பென்னி வயசு அதை தேடி போகிற நம்ம ஹீரோ அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தேடி அவங்க தம்பியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா சொல்கிறதா பாட் பண்ணுடைய கதை. மீதி பாட்டுடைய கதை என்னன்னா, அந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பென்னி வயசு திரும்ப ரிட்டர்ன் வருது. இவங்களுக்கு எப்படி பிரச்சனை வருது. அந்த டைமில் இவங்க சின்ன பசங்களாக இந்த ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த டைம் பெரியவங்களாம் ஆகியிருப்பாங்க. இந்த படத்தில் முதல்ல ப்ளஸ் அவங்களே அவங்களுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட், ஒவ்வொரு கேரக்டருக்குமே சூப்பரான டெவலப்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு ஸ்டோரியுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த படம் பார்க்கல செப்பரேட்டாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டோரி ஒரு பக்கமாக ஓடிக்கிட்டு இருக்கும். அது ரொம்பவே நல்லாவும் இருக்கும், நம்ம கூட டச்சும் ஆகும். அதே போல் அதில் இருக்கிற பென்னி வயசோடைய ப்ளஸ்ஸேஸ்னா ஒரு விஷுவலி ஒரு மைண்டாக வந்து எல்லாரோட மைண்டையும் குழப்பற ஒரு விஷுவலாக ஒரு கற்பனை உருவாக்கி அதுக்குள்ளே மாட்ட வச்சிடும். அது எல்லாருக்குமே பார்ட் 1 நடந்துச்சு, பார்ட் 2 அவ்வளோ அதை வந்து ரியலிஸ்டிக்காக காட்டும். அன்ட்டு வந்து அதான் அதோட மெயின் பவர். அதை மீறி தான் இது கஷ்டம் அதை தாக்குறது. அந்த அளவுக்கு அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஒரு விஷுவலி வந்து எல்லாருமே அந்த ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள மாட்ட வச்சிடும் பென்னி வயசு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பென்னி வயசு செல்ற கேரக்டரே ஒரு பயங்கரங்க. ஜோக்கர் செல்ல போல அதே சாதமாக நம்ம பயமுறுத்தோம். ஒரு கோமாளியான ஒரு ஆளை வந்து ஒரு வில்லனாக காமிக்கிறாங்களா, அதுலேயே அவங்க படம் ஹிட் ஆகிட்டு நான் சொல்லலாம். அந்த கால்வாய் ஆகட்டும், ஈஸ்டர் ஒரு பெலூனை வச்சு கூட அவங்க அந்த அளவுக்கு பயம் கட்டிருப்பாங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு படம் சொல்லலாம் இந்த இட் சாப்டரோடைய படங்கள். இந்த படத்தோடைய தேர்ட் பார்ட் வருமா வராது அதை சொல்லுங்க ரோடு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து நிறைய அன்அஃபிஷியலான நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த தேர்ட் பார்ட் 2027 26 வரவே வராது, அதுக்கப்புறம் வந்தாலும் ஒன்று சொல்கிறேன். ஏதாவது அஃபிஷியலாக வந்ததுன்றதா நியூஸ் அப்படி கேட்டவங்கன்னா எந்த இடத்துலையும் அஃபிஷியலாக வந்து ஹிட் வரும்னு சொல்லவே இல்லை. ஆனால் இப்போக்கும் ஹிட்டோடைய அந்த யூனிவர்ஸை இன்னும் விடலை. அதுக்கான ஒரு HBO சீரிஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த HBO சீரிஸை நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போக்கு இந்த மூவி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா கேட்டோம்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு யூனிவர்ஸை விட மாட்டாங்க. அப்படி விட்டுறணும் இருந்திருந்தால் இந்த HBO சீரிஸையும் கொண்டு வந்துக்க மாட்டாங்க. இந்த HBO சீரிஸ் வந்து இந்த ஸ்டோரி நடந்து முடிச்சுட்டு போகிறாங்க. இல்லைன்னா முன்னாடி கேட்டால் இந்த பென்னி வயசு வந்து இந்த டெரிக்கு வந்த ஸ்டோரி தான் இருக்க போகுது. எப்படி இந்த பென்னி வயசோடைய உருவத்தை எடுத்துறியே இந்த உருவத்திலே சுற்றுரு நிறைய டவுட் இருக்குமில்ல, அதை வந்து தீக்கிற ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். இந்த படம் வந்து வருமா கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து இந்த HBO சீரிஸ் முடிஞ்சிட்டு போகிறா அஃபிஷியலான இந்த அப்டேட் இருந்தாலும் வரும். அப்படி அப்டேட் நான் வந்து சீக்கிரம் அவங்க இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.